Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த காலைவேளையிலே கேட்பதோடு நின்று விடாமல் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்குரிய ஒரு நன்மையை இந்த நாளிலே காணும்படி செய்ய போகிறார். நாம் கர்த்தரை அறிந்து கொண்டால் போதும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய விடுதலை எப்படிப்பட்டது, அவருடைய காரியத்திலே நாம் இன்னும் ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்திலே நம்பிக்கையில் வர வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த காலவேளையில் கூட உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், சில காரியத்தில் பயம் இருக்கலாம். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக தீர்க்கமான ஒரு வார்த்தையை பேசி ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் அடைக்கலம் என்று சொல்லி எங்கும் ஓட முடியாது, யாரிடத்திலும் ஓட முடியாது. காரணம், உலகத்துக்கு அடைக்கலமே இல்லை. இன்னைக்கு ஜனங்கள் பாதுகாப்பை தேடி ஓடுறாங்க, எங்க திரும்பினாலும் பாதுகாப்பு இல்லை. ஆனா ஒரு இடம் இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைக்கலமானவர். நம்பி இருக்கிற கண்மலைனா அசைக்கப்படாத ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அடைக்கலம் நம்ம எப்பொழுதுமே நம்மோடு சேர்த்து கொள்ளுகிறதை குறிக்கிறது, ஆறுதல் படுத்துகிறதை குறிக்கிறது, தைரியப்படுத்துகிறதை குறிக்கிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தைரியத்தை கொடுக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட யார் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு நம்பி இருக்கிற கண்மலையா இருக்க முடியும் இந்த பூமியில? உங்களை சுற்றிலும், உங்களுடைய சொந்த பந்தங்களிலே, வேலை செய்கிற இடத்துல யாரை நீங்கள் நம்ப முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே உங்களுக்கு அடைக்கலம். நம்பி இருக்கிற கண்மலை. அடைக்கலத்திலே நாம் கடந்து வரும் பொழுது அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்மலைக்குள் நாம் வரும் பொழுது பாதுகாக்கப்படுகிறோம். தேவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு பலன் உண்டாகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலையை பிளந்த தேவன், அன்றைக்கு மோசேவை கண்மலையின் வெடிப்பில் வைத்து தம்மை வெளிப்படுத்தின தேவன், அந்த கண்மலை தேவனுடைய சமூகம், ஜெபிக்கிற பிரசன்னம். நீங்களும் நானும் அடிக்கடி அல்ல, எப்பொழுதும் அந்த கண்மலையை நம்பி இருக்க வேண்டும், அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமியில நமக்கு எங்கும் அடைக்கலம் இல்லை. பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லை. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பாவங்கள், பிசாசுடைய கிரியைகள், ஆபத்துகள், பொல்லாப்புகள், வியாதிகள், கொடூரங்கள், வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களை சத்துரு அழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ நமக்கு அடைக்கலமாய் நம்மை பாதுகாக்கிறார். இந்த வேளையில கூட உங்க வாழ்க்கையை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அடைக்கலமா உங்க பிள்ளைங்களை ஆண்டோர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சூழ்நிலையை கண்மலைக்குள் ஒப்பு கொடுங்க. அவரை நம்பி இருங்க. அவர் தான் விடுவிப்பார், அவர் தான் சுகமாக்குவார். இப்பொழுது இந்த நிமிஷத்திலிருந்து என்ன பாதிப்பில் இருக்கிறீங்களோ அவளை நம்பி இருங்க. கண்மலையேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை மறைத்து வைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை அவர் பாதுகாத்து போஷித்து வழி நடத்துவார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு அடைக்கலமும் கண்மலையுமாக இருக்கிறவரை உண்மை நம்பி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலைவெளியில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு கலக்கம், ஒரு வேதனை, ஆண்டவரே என்ன செய்வது, எங்கு செல்வது என்றெல்லாம் ஒரு கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அடைக்கலமாய் வெளிப்படும். இந்த பூமியை சுற்றி இந்த உலகத்துக்குள்ளும் ஆண்டவரே சமுதாயத்துக்குள்ளும் அடைக்கலம் என்கிற ஆண்டவரே ஒரு காரியம் இல்லப்பா. அதே நேரத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில
நீர் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் வெளிப்படுகிறீரப்பா. ஒவ்வொருவரையும் தொடும், ஆசீர்வதியும். எந்தெந்த சூழ்நிலையில கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உடைய கடன் பிரச்சனை மாறட்டும், உடைய வேதனை மாறட்டும், உடைய துக்கம் மாறட்டும், உடைய வியாதிகள் மாறட்டும் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு இடமாய் அந்த கண்மலையை ஆண்டவரே நீர்த்தாமே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கும்படி, அவர்களை மூடி மறைக்கும்படி, பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இப்பொழுதிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய காரியத்தை விடுதலையாக்கி சாட்சியை நிறுத்தும். ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் அடைக்கலமாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பயப்படாதிருங்கள், அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர்.